அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஃப்எஃப்னு சொல்லலாம், நம்மளுடைய லாங் கசின்னு சொல்லலாம். அவர் ஆல்டோ சென்டிமெண்ட்டான வண்டிங்களாமா. அதனால் அவருக்கு இந்த கலர் பிடிக்காதனால சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒயிட் பண்ணுங்கன்னார். இப்போ என்ன கலர் இருக்குது ஆல்டோ பார்க்கலாங்களா? இது தானுங்க டிஎம்எஃப். இந்த கலர் நம்ம ஒயிட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். சின்ன சின்ன டின்ட்டு இதெல்லாம் இருக்குதுங்க, ஸ்க்ராச்சஸ் எல்லாம். பானட்டில் பெயிண்டே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வண்டி வெயில் நிறுத்தாதீங்க. இந்த மாதிரி டார்க் கலர்ஸ், ஒயிட் கலர்னால் பரவாயில்லைங்க, இந்த சில்வர் கலருங்க, டார்க் கலர்ஸ், ரெட்டு, மெரூனு, பிளாக்கு, கிரே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் நிறுத்துனீங்கன்னா வெயில் பட்டு போயிருங்க. அப்புறம் நீங்கள் இந்த பாடி கவர் போட்டு நிறுத்துறீங்க, அது ரொம்ப மொட்டை வெயிலில் பாடி கவர் போட்டு நிறுத்தாதீங்க. நிழல் நிறுத்தி பாடி கவர் போட்டால் கூட பரவாயில்லைங்க. பாடி கவர்னாலையும் நிறைய இந்த மாதிரி கிளியர் உறிஞ்சிருதுங்க. அதனால் இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிட்டு உள்ளே எல்லாம் காமிச்சிடணுங்க. இங்கே ஒரு குத்து ஒரிஜினாலிட்டி இருக்குதுங்க. திருப்பி நம்ம இப்போ ஒரிஜினாலிட்டி தான் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் 90% நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக வச்சுருந்து ஒரிஜினாலிட்டியாக பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. சீட் கவரும் கூட போடாமல் நம்ம தான் எல்லாம் பண்ண போகிறோம். சீட் கவர்லாம் லாக் பண்ணியிருக்குது. பேக் டோரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவரு, ஸ்டியரிங் கிரிப் கவரு எல்லாமே பண்ண போகிறோம். அப்படியே பாருங்க சுற்றி. பீடிங்கெல்லாம் இனி எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இல்லைன்னா பீடிங் மாற்றிடலாம். ஓகே, சரி. இப்படி இருக்கிற வண்டியை நம்ம எப்படி மாற்றுறோம், வேலையை ஆரம்பிக்கிட்டுங்க. உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க டிஎம்எஃப், வேலையை ஆரம்பிக்கிட்டுங்க. டிஎம்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல்டோ. என்னது ஃபைனலா? இல்லைங்க, சாரி. நான் ஃபைனலாக டிங்கர் ஒர்க் முடிஞ்சுதுன்னு சொல்ல வந்தேனுங்க. ஃபைனலாக டிங்கர் ஒர்க் முடிஞ்சுங்க. இது ப்ரைமர் கோட்டெல்லாம் அடித்து முடிஞ்சதுங்க. ப்ரைமர் கோட்டெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டு நம்ம ஏற்றியாச்சுங்க. இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்ன சொல்லுங்கள், கலர் மாற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமான வேலைன்னு வச்சுக்கங்களேன். முடிஞ்ச வரைக்கும் பேஸ் கோட் ஃபுல்லாக ப்ரைமர் ஏற்றி அதுக்கு உண்டான வேலைகளும் நடக்குங்க. அதுக்கு உண்டான கொஞ்சம் லேட்டும் நடக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு. அடாடாடாடாடா, சும்மா தகன்னு இருக்குதுங்களா? இருங்க, இன்னும் நம்ம பாலிஷ் எல்லாம் போடணும் இல்லைங்க. நம்ம கை வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பெயிண்டிங் முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்பீக்கர் செட்டப் நடந்துகிட்ருக்குதுங்க. பேக் ஸ்பீக்கர், இனி எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டான் இந்த அக்சசரிஸ் வீடியோ மாடுறதெல்லாம் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எங்கேங்க போய் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கிறது இல்லைங்க, அதனால் காமிக்க முடியறதில்ல. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ பவர் விண்டோ செக் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. இப்போ பவர் விண்டோ 4 டோருக்கு மாட்டுதுங்க. இப்போ அடுத்தது சீட் கவர் போட்டிருக்குதுங்க. ஆமாம், சீட் கவர் நீங்கள் டேன் கலர்னு நினச்சிக்காதீங்க, கிரே கலர், டி கிரே. அவர் அதுதான் கேட்டாருங்க. அதனால் இப்போ ஃபுல் மேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்குதுங்க, ஃபுல்லாக கவர் பண்ணி. இப்போ ஃப்ரண்ட்டு டோருக்கு பவர் விண்டோ மாட்டுறதுக்கு எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்குதுங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்த வேலைகள் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரன் செட்டப் பண்ணிகிட்ருக்குதுங்க. இப்போ ஆரன் மாட்டிகிட்ருக்குறோம். ஒரு சில வீடியோக்கள் நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். எல்லா வீடியோவும் நம்ம போய் எடுக்க முடிகிறது இல்லைங்க டைமுக்கு. அதனால் நிறைய வீடியோக்குள்ளே நான் அசரிஸ் மாட்டது காமிக்காத காரணம் அதுதானுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு சீட்டு போட்டிருக்குதுங்க. எப்போவுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம சீட்டை பற்றி, எப்படி இவ்வளோ ஃபினிஷிங்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் இது தான், பார்த்துக்குங்க. எந்த சீட் கவருமே நீங்கள் நிறைய ஷோரூம்லேயே ஆகட்டும், நிறைய பக்கம் ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. உடனடியாக அப்படியே எடுத்து அப்படியே போட்டு கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே வண்டி வந்ததுக்கப்புறம்தான் மறுபடியும் ஒருக்கா அளந்து தைச்சு நம்ம போடுவோம். அதனால தான்
அந்த ஃபிட்டிங் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர்ஸ் மாற்றிட்டு இருக்கிறேங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆல்டோக்கு முன்னாடி மட்டும்தான் கேப் இருக்கும் ஸ்பீக்கர் மாட்டுறக்கு. அதனால் ஃப்ரண்ட் வந்து 4 ஸ்பீக்கர் போட்டிருக்குதுங்க. அந்த சீட் கவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபினிஷிங் வருது நீங்கள் கேட்டீங்கல்ல, இதுதானுங்க அந்த ஃபினிஷிங். ஒரிஜினல் ஓஇ ஃபினிஷிங் கொடுக்க முடியும். கம்பெனி ஃபினிஷிங் நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் இதுதானுங்க. தைச்சு தான் போடுவோம் எப்போவுமே. அடுத்தது பவர் விண்டோ வந்து மாட்டி லைன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து லைன் கொடுத்துட்ருக்குறோங்க. அந்த கண்ணாடி எல்லாம் மாட்டி சேனலில் கோர வச்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஷ் எல்இடிங்க, சன்ஃப்ளிம்மு, எக்கச்சக்கமான வேலைகள்னு வச்சுக்கங்களேன். சரி, அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஓகே, டிஎம்எஃப் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் ஃபினிஷிங் ஒர்க் ஆஃப் ஆல்டோ. எஸ், ஆல்டோ வந்து ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுங்க. ஒரே நாக்கு குளறுது. ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுங்க. இப்போ வந்து இந்த வண்டியை நம்ம ஆஸ் யூஷுவல் டிஎம்எஃப் காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே லைட் கமெண்ட் பண்ணிடுவீங்க. எப்போ நம்ம டிஎம்எஃப் வண்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குதுங்க ஆல்டோ? இதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்றேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் உள்ளே காமிச்சிட்றேங்க. அதுக்கப்புறம் செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படி இருந்த கலர் இப்படி மாறிடுச்சே, அடடே அதே கலர் தான். பார்த்துட்டு மெரூன் டு ஒயிட் ஃபுல் ரீபெயிண்ட். ஹெட்லைட் மாற்றலிங்க, முடிஞ்ச வரை க்ளீன் பண்ணிட்டோம். அதே நல்லா இருக்குது. உள்ளேயெல்லாம் காமிக்கிட்டுங்களா? பவர் விண்டோஸ், நார்மல் செட்டு, அங்கே ஸ்பீக்கர், கிரே கலர் சீட் கவர் போட சொல்லிட்டாங்க. அதனால் கிரே கலர் சீட் கவர் போட்டாங்க. நூடுல்ஸ் மேட், எப்படி இருக்குதுங்க? நிறைய பேர் வேறு பானட் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லியிருக்கிறீங்க. முருகேஷ் பானட் ஓப்பன் பண்ணு. இருங்க, பானட்டை காமிக்கிறேன். ஓகே, என்னென்ன மாற்றிருக்குன்னு சொல்லட்டுங்களா? வண்டியில் ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்க. மெரூன் டு ஒயிட் பண்ணியிருக்குதுங்க. சீட் கவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க. ஹார்ன் மறந்துட்டேன், அடித்து காமிச்சிட்டுங்களா? அஜிஜோ இந்த அடிக்குது. இங்கே இருக்குதா சுவிட்சு? ஹாரன். அடுத்ததுங்க ஸ்டேரிங் கிரிப் கவருங்க, நம்பர் பிளேட்டுங்க. சென்டர் லாக் போட்டிருக்குதுங்க. சென்டர் லாக்கு, பவர் விண்டோ, ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்குதுங்க. 2 டயர் புதுசு போட்டிருக்குதுங்க. ஃப்ரண்ட்டு பம்பர் பேக் புதுசு போட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி வீல்க போட்டிருக்குது, கருப்பு கப்புங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட் பல்பு இந்த ஒயரிங் செட்டோட மாற்றிருக்குதுங்க. டேஷ் எல்இடி, அந்த டோர் நீங்கன்னா லைட் எரிஞ்சது பாருங்க, அது போட்டிருக்குதுங்க. இதுங்க நான் உங்களுக்கு அதை காமிக்கலையா? எரியுது பாருங்க. ஓகே, அது போட்டிருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனா போட்டிருக்குதுங்க. சார்ஜர் பாயிண்ட் ஒன்று போட்டிருக்குதுங்க. பார்க்கிங் பல்புங்க. இந்த ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர் ரெட்டு போட்டிருக்குதுங்க. மேலே அலைன்மெண்ட்டு, வீல் பேலன்ஸு, அண்டர் கோட் பெயிண்ட்டு, இன்டீரியர் பாலிஸு, டெயில் லேம்ப், பிளாக் லைட்டு, ஆல்டோ ஸ்டிக்கர், டோர் பீடிங். கரெக்ட். இந்த டெயில் லேம்ப் மட்டும் புதுசு போட்டுச்சுங்க. இது வந்து ஆல்ரெடி நல்லா இருந்தது. இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் பழசாக தெரிஞ்சது. சரியே, அது விடுவானே, மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சுங்க. மெயினான விஷயம், அது இது மறந்துடும் பாருங்கள், அப்மாடுலேட்டர் போட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது பில்லில் வரல. நல்ல வேலை இப்போ தான் ஞாபகம் வந்தது. இத்தனை வேலை எழுதுனதில் பில்லில் அது வந்து மறந்துட்டோம். அப்மாடுலேட்டர் இருங்க.
4 விண்டோ இறங்கி இருக்குதுங்களா. இப்போ நம்ம ஒரு லாக் பண்ணோம்னா எல்லா விண்டோவும் ஒன்றா மேலே வரும். லாக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அது ஏறுது, 2வது இது, 3வது இது ஏறிக்கோ, 4வது இது. தம்பி ஏறிக்கோ. அவ்வளோதான். ஒரே லாக், ஒரு லாக்கில் 4 விண்டோ ஏறிடுச்சு. அப் மாடுலேட்டர் எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎம்எஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மெரூன் டு ஒயிட் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். மெயில் பண்ணுறவங்க மெயில் பண்ணுங்கள், என்ன இருக்கோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய் டிஎம்எஃப். மறந்துடாதீங்க, திருப்பூர் மோகன் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேனுங்க. நிறைய பேர்த்துட்டு நான் கேட்டிருந்தேன், இந்த சும்மா இந்த படத்துக்கு போகிறது, சாப்பிட்றது, இந்த வெளியூர் போகிறது வர்றதெல்லாம் விளாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் நிறைய பேர் இந்த சேனலில் வேண்டாங்க, இது வந்து ஒரு கார் சேனலாக இருக்குது, அதனால் நீங்கள் தனியாக ஆரம்பிச்சு பண்ணுங்கள், நிறைய பேர் சஜஷன் கொடுத்தீங்க, நம்ம டிஎம்எஃப் சொன்னீங்க. அதனால் வந்து திருப்பூர் மோகன் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த இடத்துல போடுறேங்க, வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். மறக்காமல் அந்த சேனலை போய் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் பார்த்து ஒரு 2-3 வீடியோ கன்ஃபார்மாக போட்டுருவேனுங்க. அதில் திருப்பூர் மோகன் உங்களுக்கு எப்படி வந்துகிட்டே இருக்கும். நிறைய ரிவ்யூ கேட்டிருக்கீங்க, கார் ரிவ்யூ, கண்டிப்பாக அதுவும் வந்துடும். ஓகேங்க டிஎம்எஃப், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய் டிஎம்எஃப்.